தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம் குறித்த செய்தியை இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் தாமரை நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். உழவனின் தோழனான மாட்டுக்கு நன்றி செலுத்திடும் வகையில் சிவன் கோவில்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்பட்டன. தேனி மாவட்டம் கம்பம் அருகே மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நந்தகோபாலன் தம்பிரான் மாட்டுத் தொழு கோவிலில் கோவில் முன்பு பொங்கல் வைத்த பெண்கள் 500க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு பசுந்தாள் உணவு வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் வேளம்பாளையம் பகுதியில் மதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது. இதில் மத வேறுபாடின்றி 300க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பொங்கல் வைத்தனர். இதில் சிறப்பான முறையில் பொங்கல் வைத்தவர்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகளும் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் மேலூர் தும்பைப்பட்டியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒற்றுமையை வலியுறுத்தும் சமத்துவ பொங்கல் நடத்தப்படுகிறது. இதில் மத வேற்றுமை இல்லாமல் அனைவரும் கொண்டு வரும் பொருட்கள் பூஜை செய்யப்பட்டு மாடுகளுக்கு அணிவிக்கப்படுகிறது. பாரம்பரியமான முறைப்படி கொண்டாடப்படும் இந்த விழா ஜல்லிக்கட்டு இல்லாமல் களையிழந்து விட்டதாக மக்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே மாடுகளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இங்குள்ள சந்தையடி கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் மாடுகளுக்கு பூஜை செய்து பழங்கள் உள்ளிட்ட உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு மக்கள் மரியாதை செய்தனர். சென்னையில் இன்று மாடுகளுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. உழவுக்கு ஆதாரமாக விளங்கும் பசுக்கள் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை குறைவான அளவிலேயே இருந்தபோதும் கோசாலைகள் எங்கும் மக்கள் திரண்டு மாடுகளுக்கு இன்று சிறப்பு பூஜை செய்து உணவு வழங்கினர். அப்போது மாடுகளின் பயன்பாடு குறித்தும் தேவை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது.